திலீப்குமார் அவர்களை சின்னவில் பங்காளிகள் சார்பாகவும் மாரியம்மன் இளைஞர் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். மாலை அணிவித்து மரியாதை செய்த சினையா கோயில் பங்காளிகள் அனைவருக்கும், மாரியம்மன் கோயில் இளைஞர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலெக்ஸ் அவர்களை சின்னையாவில் பங்காளிகள் சார்பாகவும் மாரியம்மன் இளைஞர் மன்றம் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றோம். நாடகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வருகின்றுள்ள நகர காவல்துறை சார்பாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். காவல்துறைக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் பங்காளி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு ஒளியை அமைத்து கொடுத்திருக்கும் விநாயகா சவுண்ட் சர்வீஸ் மேலச்சாலூர் உரிமையாளரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கும் வயர்மேன் நாகலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கும் நாடக அமைப்பாளர் சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வேற யார் பாருங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. எங்க பப்புனு? நான் தான் பப்பு. நீங்க தான் பப்புனா? நான் தான் பப்புனு. சரி. கூட்டமும் ரொம்ப கூடிருச்சு. ஆமா. வண்டி விடுறப்பவே பார்த்தேன். என்ன பாத்தீங்க? ஆகா நம்ம இன்னைக்கு அனாதை தாண்டா ஆடுவோமே நினைச்சேன். சரி. லாஸ்ட்ல நம்மளே அனாதை ஆக்கிட்டாங்க. அத சொல்லு. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ என்ன அனாதை ஆக்கி லோனு தெரிய விட்டீங்க. ஆமா ஆமா. சரி. விதி இங்க எப்படா இல்ல நேரத்துலயா மாப்பிள்ள மழை நேரத்துல உட்காந்துருக்கல மூணு வந்துருச்சு. உன்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி லேடிஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. அப்படியே பின்னாடி வர சொல்றியா? அதான் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் ஐ லவ் யூன்னு சொன்னா பின்னாடி வந்துடாதியா? ஆமா ஆமா. ஹாய். அடடா. உனக்கு ரசிகர் அதிகதாயா? எனக்கா? ஆமா. அது விடிகிற வரைக்கும் தான் தம்பி. விடிஞ்சதுக்கு அப்புறம் என் முகரே பரண்டுருவாங்க. அருமையான ஒரு கூட்டம் எள்ளு போட்ட வாமா சாமி நீ ஏதாச்சும் உட்காரு என்ன பெத்தா என் மானத்தை காப்பாற்ற வந்தாயா உட்கார். இப்போதான் தூங்கி மூஞ்சியை கழுவிட்டு வர்றேன். முனியம்மா அந்த அம்மா பேர் முனியம்மா சண்டைக்கு முனியம்மா தானாண்டா? அப்படியா? முனியம்மா தானா? கரெக்டாக சொல்லிவிட்டியா மாப்பிள்ள? நான் ஏதோ பூசாரி வேலை பார்க்குறேன்டா. சரி சரி கரெக்டாக சொல்லிட்டு அருமையான ஒளிபெருக்கி இந்த மழை நேரத்துலையும்
இவ்வளோ சிறப்பாக நீங்கள் ஒளி அமைத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மா நீங்கள் வாங்க, பயப்படாதீங்க, நாங்கள் பயக்கப்படல, நீங்கள் வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் உங்களுக்கு வாட்டி பாரு 3ஆம் நம்பர் ரூமை பிரித்து விட்ருக்குறோம். வாங்க இந்த ஒரு இந்த சொட்டை முதல் ரூம்பு 2ஆம் ரூம்பு 4ஆம் ரூம்பு 3ஆம் ரூம்பு மட்டும் சொட்டையாக கிடக்குது. இங்கே எல்லா ரூமும் சொட்டையா தாங்க. ஆமாமா. ஏய் சொட்டைன்னு சொல்லாதே, ஊர்ல சண்டைக்கு வந்துரும். சண்டைக்கு வந்துருவாங்களா? விடுப்பா, அதெல்லாம் இயற்கை, யாரும் சொல்லி கோளாறு இல்ல. கண்டிப்பா விதி இன்னைக்கு எப்படி எழுதிருக்கோ அது போலதான். ஆமா மாப்ள, ஒரு மனிதன் தூங்கி இருந்திருக்கிறதே நிச்சயம் கிடையாது. சரி, எப்படின்னு கேட்ப, எப்படி இப்ப ஒரு போய் நம்ம நாடகம் முடிச்சுட்டு படுக்கிறோம். ஆமா, நான் நைட்டு நாடகம் இருக்குது. சரி, என்ன நாடகத்துக்கு போறோம் தெரியுமா, இருப்போம் தெரியுதா, பொழைக்கிறோம் தெரியுதா, அதை சொல்லுவோம். அதை தூங்கி எந்திரிச்சு மூஞ்சிய கழுவுனாத்தான் நிச்சயம். கண்டிப்பா. அதனால விதி அது மாதிரி, நேரங்கள் அது மாதிரி அமையுது. அதனால இந்த வாய்ப்பையும் இவ்வளவு சூழ்நிலையும் ஏற்றுக்கிட்டு எங்களையெல்லாம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இளைஞர் நட்பெண் மன்றத்தவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் விழா கமிட்டிகளுக்கும் மேலமங்கலம் கிராம பொதுமக்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஒரு வாய்ப்பினை விளங்கிய, ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, முக்கியமாக காலையில் போனோன்னா லோனு கட்டணும், அதுதான் பெரிய விஷயம். லோனு கட்டணுமா? ஆமாம், இதை நம்பிட்டு நான் எக்ஸ்ட்ரா வேறு 2 லோனு எடுத்துகிட்டு வந்தேன். என்னையா சொல்கிறேன்? ஆமாம், இந்த லோனுனால தான்டா பல குடும்பம் லோனு தெரியும். அப்படி என்ன லோன் அது? எந்த தூய்மை குடிக்குமே கண்டுபிடிச்சேன் தெரியல. அவர் அந்த லோன் கம்பெனி தான். அந்த லோனு தானா? லோனெல்லாம் லோன் தான் தெரிய ஆரம்பிக்கிறேன் மனுஷன். சரி, அதனால நம்ம வந்தமா சுருக்குன்னு போட்டோமா, வசனத்தை அப்புறத்தை பேசிட்டு அம்பிகையே தாயே அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி ஹல்லோ கிடைக்கலையே சித்தி, நான் கயிறு கட்டிட்டேன் விட்டி போடுமாப்ல. அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆள வந்த கோவில் கொண்ட டிஜே. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. மூத்தூர் சுத்தூர் கோவில் கொண்ட குங்குமக்காரி, என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. மனசு வச்சா முத்துமாரி, நாங்க வெற்றி கொடி ஆட்டிக்கிட்டோம் முத்துமாரி. மனசு வச்சா முத்துமாரி, நாங்க வெற்றி கொடி ஆட்டிக்கிறோம் முத்துமாரி. மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி, மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி, அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி, இவை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, இவை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஈஸ்வரியே முத்துமாரி 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 முத்துமாரி. பேரன்பு கொண்ட பிறகு பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடாக்கள் சேப்ப மக்களை, காலையில் காடு சென்று மாலையில் விடுத்தமும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களை, கண்ணியம் கட்டுப்படுத்த உயர்ந்த காவல்துறை ஐயாவர்களுக்கும் சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தில் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்களுக்கு நாடக அமைப்பாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கைதட்டுங்க கைதட்டுங்க. ஹலோ ஹலோ. அதனால் முக்கியமாக கருப்பசாமி என்ன சொல்லுங்க வாத்தியாரே. வாத்தியாரே மலுமே தாய் குளங்கள் தூரம் வந்து பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் இந்த மலையில். ஏன்னா தாய் குளங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இப்போ வந்து ஒரு அணு கூட அசைகிறது இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக அணு கூட அசைகிறது, ஒரு தூசி துரும்பு கூட ஆமாம் எதையுமே அசைகிறது இல்லை. ஏன்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா தமிழ்நாட்டுடைய கண்களே பெண்கள் தான். ஆமாம், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக. ஆனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்கள் தான். கண்டிப்பாக. ஏன் சுற்றி இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க? ஏன் நம்ம பெண்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான். கண்டிப்பாக. ஆனால் நாடு கூட தாய் நாடு. ஆனால் ஆம்பளை இவ்வளோ சிரமப்பட்டு பெண்களை காப்பாற்ற எதுக்கு
அந்த ஆம்பளைக்கு இப்ப மரியாதை இல்ல. என்னையா சொல்ற? உண்மை தானே? இப்ப ஆம்பளைக்கு மரியாதை எல்லாம் போயிருச்சு. என்ன மரியாதை எல்லாம் போச்சு? இதுல எத்தனை பேர் கட்டின புருஷனுக்கு சோறு ஊத்திட்டு வந்தாங்கன்னு கேளு. எத்தனை பேர் தூக்குறாங்கன்னு பாரு. தூக்குங்கம்மா கையை. கை தூக்குமா பாப்போம். அப்படியா? அண்ணன் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு ஒளிய. அப்ப எத்தனை பேர் சோறு ஊத்தாம தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காங்க? ஏன்னா அந்த காலத்துல ஆம்பளைக்கு ஹலோ ஓகே ஆம்பளைக்கு அந்த காலத்துல மரியாதை இருந்துச்சு. சரி. ஏன்னா அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அது மாதிரி எப்படிப்பட்ட சாப்பாடு? எப்பேற்பட்ட சாப்பாடு? கம்பங்கூழு கேப்பக்கூழு சாம விறகு சாப்பிட்டு ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். ஆனா இப்ப சோறு கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. அதை சொல்லு. இப்போ ஒவ்வொரு பொம்பளையாலும் என்ன பண்ணுதுன்னா வீட்டுல நாடகத்தை பார்த்துட்டு சோறு ஊத்த மாட்டேங்குதுங்க. இந்த கார்த்திகை தீபம், பாரதி கண்ணம்மா, மெல்ல திறந்தா பாண்டியன் ஸ்டோரு, நாகினி, நந்தினி, அவங்க ஆத்தா இருணி, எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலடா. இந்த சீரியலை பார்த்துட்டு ஆடு வாயை பொழந்துக்கிட்டு சரி 6 மணி ஆனா ரிமோட்டை தூக்கி கையில வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல ஆணு சோறு பார்த்தேன்னா டிவியை பாக்குறது. சரி. கரண்ட் போச்சுன்னா ஈபிக்காரன் செத்தியான். ஈபிக்காரனை திட்ட பார்க்கணும். எப்படி? ஐயா வீட்டுல இளவுலுக்கா பிள்ளைய தூக்கி திங்க நல்லா ஓடிட்டு இருந்துச்சுக்கா. இந்த நேரம் பார்த்து அவன் கையில கட்டம் முளைச்சிருச்சுக்கா அப்படிங்க வேண்டியது. அதே விளம்பரம் போட்டோன்னு திட்ட வேண்டியது. கண்டிப்பா. அந்த மிம்பரமா சீரியல் ஓடிட்டு இருக்கிறப்ப சரி போய் ஒரு ஆம்பளை கட்டின புருஷன் காலைல எந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வர்றேன். வர்றப்ப கட்டின பொண்டாட்டி என்ன ஆகா நம்ம புருஷன் உழைச்சிட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணியை வந்து கொடுத்தா என் பாட்டில் குடிச்சிட்டு படுத்துருவேன். ஆமா படுத்துருவேன் கண்டிப்பா. ஆனா இப்போ உள்ள பொம்பளையால அப்படியா? போய் சோறு கேட்கிறப்ப அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, அப்பா இந்த 2 நயத்தரவன் உட்கார எங்கப்பா எல்லாம் அங்கதாப்பா பாக்குறாங்க, என்னைய பார்க்க மாட்டேங்கிறாங்க. த்ரிஷா இந்த 3வது த்ரிஷா 3வது த்ரிஷா 2 நயன்தாரா. உட்காருங்க. நீ என்ன எங்கிட்ட பஞ்சார கொடிக்கு கட்டி வச்சிருந்த அவுத்துட்டு வந்துட்டியா? உட்காருங்க தாத்தா உட்காருங்க. உங்களை தாத்தா பார்க்குறா, என்னைய பாருங்க தா. இவங்க தாண்டா இந்த நாட்டோடைய அத்தா. இந்த நாட்டோடைய எங்க ஆத்தா இதுதான். உட்காந்துட்டீங்களா? இப்போ என்னைய பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் என்ன என் முகரக்கட்டையை பாருங்கம்மா கொஞ்ச நேரம் ஆச்சு. ஓகே ஹலோ ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. ஹலோ மச்சான் சொல்லுங்க மச்சான். அது மாதிரி காலகட்டங்கள் சரி. ஏன்னா பெண்களை குறை சொல்றதோட ஏன்னா உடைகள் அது மாதிரி மாறிக்கிச்சு. என்ன உடைகள் மாறிக்கிடுச்சா? உடைகள் சரி. உடைங்கிறது வேற உடைங்கிறது வேற மச்சான். உடைனா எப்படி அந்த காலத்துல எப்படி பெண்கள் சேலை கட்டினாங்க? ஆமா. எப்படிப்பட்ட சேலை? எப்படியா? 16 முழம் சுங்குடி சேலையை கட்டி பின்னாடி கொசுவை வச்சு முகத்து நிறைய மஞ்சளை போட்டு கால்ல கொலுசை போட்டு அப்படி நடந்து வந்தா அப்படி நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு 1 ரூபா காசு அதை மட்டும் விடாத. அந்த பொட்டு தாண்டா உனக்கு அழகா. ஆமா ஆமா அந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா இருப்ப. அப்படி பொட்டை வச்சு நடந்து வந்தா சரி மகாலட்சுமி மாதிரி இருக்கும். ஆனா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய என்னையாச்சு? பேண்ட பாத்திருக்கிறியாடா? என்ன பேண்ட்? நைட்ல போடுறத பகல்ல ஓடுது, பகல்ல ஓடுறத நைட்ல போடுது. சரி. அந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட். அது என்ன லெகின்ஸ்? ஆமா எந்த அளவுக்கு தொடை இருக்குதோ கெண்டக்கால் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பேண்ட் ஃபிட்டா காட்டுது. சரி. அது இந்த முட்டி வரைக்கும் முன்னாடி நினைச்சு கெண்டக்கால் வரைக்கும் இருந்துச்சு. ஓஹோ. இப்போ முட்டி வரைக்கும் கீழே கவுண்ட் பண்ணிட்டாங்கடா. என்னையா சொல்ற? ஆமா இப்போ பாதி முட்டிக்கு வந்துருச்சு. ஆமா போட்டுட்டு அதை நடப்பா பாரு. என்ன நட? அதே மாதிரி சுடிதார் டாப் பாத்திருக்கியா? ஆமா சுடிதார் டாப்பும் முன்னாடி இந்த ஓப்பனுங்கிறது வந்து சைடுல கீழே இறக்கி இருந்துச்சு, இடுப்பு கீழே. சரி. இப்ப விழாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஐயப்பா ஆடி மாசம் காத்தடிச்சா முன்னாடி பை தூக்குது பின்னாடி பை தூக்குது. நம்ம பையில எல்லாம் பார்த்துட்டு ஆஹா அந்த அக்கா கொண்டு வந்தண்டியா என்னது கொண்டிதான். அது அவன் பக்கம் அவன் வயசு அவன் கண்ணோட்டம் எங்கடா இருக்கா? அதே மாதிரி துப்பட்டா காரி முதல்ல துப்புறேன். இன்னைக்கு துப்புடா நீ துப்புடா. டேய் வாடா துப்புறடா. போடா இந்தடா மச்சான் போட்டு அந்த துண்டு சாலு எதுக்கு வந்ததுன்னா பெண்களுடைய மானத்தை மார்பகத்தை மறைக்குதான். கண்டிப்பா. ஏன் இதை தவறா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க அது அண்ணன் தம்பி போல என்னை நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா பெரியவங்க சொல்லும் போல காலங்கள் மாறிட்டு போதுங்கிறாங்க. ஆமா காலங்கள் எங்கேயும் மாற கிடையாது. நம்ம தான் நாகரீகத்தை மாத்திட்டு போயிட்டே இருக்கோம். அதை சொல்லுங்க. இருட்டாத்தான் இருக்குது, வெளிச்சம் பகலாத்தான் இருக்குது. ஆமா ஏன்னா இது பெரியவங்க சொல்லும் போது காலங்கள் எங்கேயும் மாற கிடையாது. கண்டிப்பா அவங்க மாத்தி சொல்றாங்க. இது வந்து சால் எப்படி போடணும் அழகா இப்படி மடிச்சு சரி இப்படி போட்டா நாகரிகமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லாவே இல்லடா. வயசு பிள்ளை உனக்கு எப்படி பிடிக்கும்? நல்லாவே இல்ல. ஆனா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எந்த பொம்பளை பிள்ளை இப்படி போடுதான்னு பாத்தியா? எப்படி போடுறாங்க? கோமணத்தை எப்படி ஒரு சுத்து இப்படி கூட சுத்துறது இல்ல. சரி அப்புறம் ஒவ்வொரு பிள்ளையும் இப்படி சுத்தி தூக்கி இப்போதான்டா சூப்பரா இருக்கு. ஆமா தூக்கு போட்ட மாதிரியா யாராவே இப்படி போட்டுக்குதுங்க. சரி அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை துண்டு வர்ற மாதிரி இப்படி. இது எதுக்கு முட்டை போட்டா என்ன போட சொல்லுங்க. ஆமா
அதனாச்சு இன்னொன்னு தெரியுமா? என்ன மாப்பிள? இது இப்படி போட்டுக்குதுங்க. சரி. இந்த செருப்பு ஒன்று ஐக்கிள்ஸ். ஆமா, இவ்வளவு நீளமா. இவ்வளவு நெட்டுடா. ஆமா. அதை போட்டோன்னே எருமை கண்ணுட்டி குண்டு தூக்குற மாதிரி அங்குன்னு இப்படி மாப்பிள இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இதுக்கு மேல தூக்கணும்னா ஒரு 4 இன்ச்சில் செங்கல் தூக்கிட்டு வா. அப்படி அங்கிட்டு இருந்து நடந்து வாங்க பாப்போம். அதை நடந்துடுறா. எப்படிங்கிற? எப்படி? பப்புனு குண்டி சூப்பர்ரா. பின்னாடி வாடா. குண்டியா வா. டேய் அவருடைய பொம்பளையாவே நினைச்சிட்டாப்லப்பா. ஒன்ஸ் மோர் குண்டி தூக்க சொல்லு. என்ன அப்ப டான்ஸ் வர பிள்ளைலாம் மீசை ஈஸியாக வளர்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்குல்ல. எப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு கம்பி கேட்டு போடுங்கப்பா. அவர் வந்து கற்பல் சாலம் கற்பல் கூட நம்ம ஊர் பாதுகாப்பான ஒரு ரசிக. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரை பற்றி நான் பெருமையாக சொல்லியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். அவர் யார்ப்பா? அவர் மச்சின மைனா. சரி, எல்லாம் உனக்கு அப்படியே இந்த மழை நேரத்துக்கு கிருன்னு நிற்குமேப்பா. என்னது போததே அதான பார்த்து இந்த வயசுலேயுமா? ஏன்டா? ஏன் மச்சான்? என்ன இதெல்லாம் இயல்பு. ஆமா, 165 175 தான். என்ன சொல்ற? இப்போ போய் கட்டுறது 350 ரூபா. அதெல்லாம் இப்போ இல்லை. சரி சரி. அது மாதிரி இப்போ உள்ள அந்த காலகட்டங்கள் மாறிட்டு போதும். கண்டிப்பா. ஏன்னா யாரையும் சொல்கிற மாதிரி இல்லை. குறை சொன்னால் நம்ம மேலே குறையாயிரும். ஆமாம். என்ன பொண்ணடா போத்துறீங்களா? வாங்க, அதை போட்டு விட்ருங்கப்பா. எனக்கா பப்புனு பயலுகிட்ட கொடூரமா தெரிக்க விட்றா. வெறித்தனமா. அது எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பா. அப்புறம் சாஞ்சிருவேன். இவருங்க மேடையில் சிரிப்பு நடிகராக தோன்றி நடிக்கும். இருங்க மச்சான். அது நான் வந்து எப்போதுமே எனக்கு என்ன வேலை தெரியுமா மச்சான்? மூத்த கலைஞர் இல்ல மச்சான். ஏய், நான் ஏன் சொல்றேன்னா, எப்ப பார்த்தாலும் சங்கத்துல முண்டமா தானே குளிக்கிறார். துண்டை வாங்கிட்டு. சரி சார். ஆமா. இவருங்க மேடையில் சிரிப்பு நடிகராக தோண்டி நடிக்கும் மணப்பாறையை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை சரத்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். என்னத்தடா பிடிக்கிற? என்னடா பொட்டையம் பாம்பு சுருட்டி வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக 6 மணி அரசு 6 மணி சக்கரவர்த்தி நம்மளது வருகனை ஏற்று கிராம பொதுமக்கள் வருகனை ஏற்று வருகை தந்துள்ள மதிமரியாதைக்குரிய அன்பண்ணா காரியாபட்டி அருகாமையுள்ள பக்கனாக்குண்டை சேர்ந்த யூடியூப் சேனல் புகழ்பெற்ற வி கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். கருப்பசாமி பயிலுகிட்ட கொடூரமா செஞ்சிருவான், நெருப்பாவா. அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டு மாஸ்டர் மிருதங்க சக்கரவர்த்தி ஆல் இண்டியா இன்னைக்கு. ஆமாம். பி.கே. ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மதுரையின் அருகாமையுள்ள முகரத்தை சேர்ந்த முகரம் இல்லையா, அது அகரம். அகரத்தை சேர்ந்த மாற்றி சொல்லிட்டனோ அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இங்கு மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பண்ணா வைகை மீடியா ஆசானம் அண்ணா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். ஆனால் என்னை ஜூம் பண்ணி எடுனே ஒரு யூடியூப்பில் கூட வர மாட்டேங்கினே. உடையில எடுத்து போட மாட்டாங்க. என்னை எடுப்பாக என்னை கண்ட எரிச்சலாக வரும். கிராம அப்பா வீரப்பன் ஜாகலப்பா இங்கே தான்ப்பா இருக்காரு. இதான் போகிறாருல்ல, உள்ள லேடிஸை பார்க்குறாரு. அது மாதிரி இப்போ உள்ள நாகரீகங்கள் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். அவ்வளோதான். உன்னை கொடுத்து பல துண்டு ஏமாத்திருக்கிற. அவர் துண்டை கொண்டு போயிடும் அவ்வளோ வீட்டுக்கு. அதனால அதேதான் இப்போ பாருங்க. அன்பார்ந்த நாடக கிளாஸ் பெருமக்களே, இன்னைக்கு வைத்திருப்பது வள்ளி திருமண நாடகம். அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க. விவரங்கமடியிலே வைத்திருக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஆனால் நாங்கள் அழைக்க போகிறது, ஏன்னா உண்மை நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி கண்டிப்பாக என் குலசாமி மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம அளவுக்கு எல்லாத்துக்குமே குலசாமி அதுதான். கண்டிப்பாக அழகர் மலை என் 18ஆம் பெரிய கிருப்பனை வணங்காமல் எந்த வேலையும் நான் தொடுறதில்லை. எல்லாரும் விநாயகரை தொடுவாங்க. சரி, நான் கருப்பு சாமியை தொடுவேன். கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச தெய்வமே ரொம்ப தெய்வம் கருப்பு சாமி தான். கண்டிப்பாக. அதனால் கருப்பு சாமி வருந்தி அழைக்கிறப்ப சாமி யாருக்குனாலும் வரலாம். வந்தால் மேடைக்கு விட்டுருங்க. பதியில் ஆடி வர்றப்ப பார்த்துவாங்க. விழுந்தா எனக்கு தெரியாது.
அதனால உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல. எல்லா ஊர்லயும் நாடகம் வச்சா ஊர் ஆளுகளுக்கே சாமி அழைக்கிறாங்க. சரி. ஆனா இன்னைக்கு நாடக நடிகருக்கு பூராத்துக்கும் சாமி வரணும். சாமி அழைக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? வாயில தாங்க சொல்றேன். ஆமா, சாமி அழைக்கிற எப்படிங்கிற? எப்படி? இன்னைக்கு வந்திருக்க டான்சர் ஃபுல்லா பவுடர் போட்டாக்களே சாமி வரணும். என்னையா சொல்ற? கண்மை எப்படி இழுக்கிறாப்ல இல்ல அப்படியே இருந்தாரு. புரியா நீங்க அப்படியே வரணும். பெட்டிக்காரல இன்னைக்கு இங்க அமுக்கு நமக்கு இப்படி ஆடணும். சரி. ஆடுறோட்டுக்காரல வங்கோலையே நுரத்தள்ளணும். தாளக்காரை இப்படியே அடிச்சு சாகணும். இன்னைக்கு வேற வழியே இல்லை. சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரிதான் மைக் செட்டுக்காரனே நீலாம் இப்படி திரும்பிக்கிட்டு ஆடணும். ஏய், அவர் எவ்வளவு கம்பெனி உட்காந்துருக்காரு, ஏன்டா அவரை உங்களுக்கு விடு. அப்புறம் நம்மளோட சேர்ந்துட்டார்ல. இன்னைக்கு அவர் புருஷன் மாதிரி நமக்கு நாங்க பொண்டாட்டி மாதிரினே. நீ வந்து தூக்கி போட்டு மிதிக்கனே. அப்புறம் நீ வாட்டில் பிள்ளை பக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துடாத. இங்க ஒன்றும் இல்லை, ஏமாந்துருவேன். அதனால கருப்பா வாடா ஒன்னு எக்கோவே. ஆதி கடவனே நீல பெகுவண்ணா நீல பெகுவண்ணா உன்னை எந்தரத்தில் வரவழைத்து 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 ஓடி வர ஐயா புதினார் செங்குலனே சிங்க உலகளந்த மையவனே 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 அடகச்சை எல்லாம் தானு கட்டி அடகச்சை எல்லாம் தானு விடுமா விடுமா ஏமா போட்டு அமுக்காது விடு விடு விடு. அடகச்சை எல்லாம் தானு கட்டி ஐயா கருங்கச்சை சுங்கமிட்டு அங்கே சிட்டி முழங்குது அருப்பசாமி தங்க கால சமிக்குது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமிக்குது. கோட்டா நல்ல கொண்ட போட்டு கோட்டா முத்து பல்லழகா கொண்ட பொட்டி கோட்ட முத்து வல்லழகா. கோடா நல்ல கொண்ட போட்டு கோட்டா முத்து பல்லழகா. கொண்ட பொட்டி கோட்ட முத்து வல்லழகா. கொடிய வெட்டை தாண்டி எல்லாம் வாராருங்க கருப்பசாமி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமிக்குது. அங்க மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமதுர உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமதுர உண்டு பண்ணி சிலையாக நிற்கிறாரே தெய்வமான கருப்பசாமி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமிக்குது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமிக்குது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமிக்குது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கால சமி. சாமி சாமி பொறுமை 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 பொறுமை. தம்பி தம்பி கிண்டல் பண்ணாதீங்க. சாமி பாப்பா வரிசையில. டேய் சாமி பொறுமை பொறுமை பொறுமை. உசப்பா சாமி உசப்பா பிள்ளை ஆட்டாத சாமி. வந்தது யார் சாமி? வந்தது எங்கட வரன்னு கேளுப்பா. எங்க சாமி வர? டேய் யார் சாமி? எங்க வர? சப்பா சாமி வயித்த கலக்குதுற அந்த நேரம் பார்த்து. மலைக்கு அப்படித்தான் இருக்கும். நீ போறக்கு இடம் தெரியாம முழிக்கிறேன்டா ரொம்ப நேரமா. சரி சாமி. சப்பா சாமி டேய் சாமி வந்திருக்கிறது யார் சாமி? எங்கன வரன்னு கேளு. எங்கன்னு சாமி வர? எப்பா சாமி எங்கன வரன்னு கேக்குறேன். ஆமா சாமி. டேய் ஆ, சப்பா வாப்பா வரிசையில. அசந்த தூங்கிட்டு வந்த இடம் தெரிய மாட்டேங்குதுடா. சாமி எங்கன வர்றேன்னு கேக்குறேன். எங்கன்னு சாமி? எப்ப கொட்டாம்பட்டி முட்டாம்பட்டியா? கொட்டாம்பட்டி ஒழிச்சு அப்ப தாண்டிட்டேன்டா. சண்ட சாமி போய் பன்னீர் தெளிச்சிங்களா இல்லையா? பன்னீர் தெளிக்கிறேன் எங்கே தெளிக்கிறேன். ஆ. அதுக்குள்ளே யாருன்னு அடிச்சு விட்டாரடா. வந்தது யாருன்னு கேக்குறேன். யார் சாமி? உடுக்கடிப்பா. சாமி சப்பா சாமி உடுக்கடிங்கடானா என்னடா ஊம்புலே வாசிக்கிறீங்க. சாமி சாமி வந்தது எங்களுக்கு சாமி அண்ணன் சந்தேகமா இருக்கு. கேள்வி கேளுப்பா. கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. வாப்பா வாப்பா. சரிப்பா. கையை நீட்டு சாமி. கையை நீட்டு. என்னைய சோதிக்கிறியாடா? ஆமா சாமி. டேய் என்னடா பண்ற? சாய் சப்பா என்ன பாத்து? கொத்தா கையில நெருப்பு வச்சுட்டாங்கடா. சாமி என்னப்பா திட்டுற? யாருப்பா பார்த்த வேலை? இந்த தாளக்காரன். இங்க வாவே மொட்டு முட்டைங்க வாவே. கொல்ல பார்க்குறாங்களாடா. இங்கே இன்னும் கொஞ்சம் விரவு இருந்தால் அழுட்டு வந்து போடு. மொத்தம் எரிச்சு விட்டு போடலண்ணா. ஐயோ அப்படியெல்லாம் உன் சாமி வருது. உங்களுக்கு வந்துச்சா? வந்துச்சு. எங்கேயோ வந்துச்சு. எனக்கு தாண்டா வந்துச்சு இன்னைக்கு.
என் கருப்பு என் கூட இருக்கார். கண்டிப்பா. அதனால இவரங்க மடியிலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மற்றும் ஒரே பதட்டமாவே இருக்கேடா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் மேலமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்க கூடிய அருள்மிகு ஸ்ரீ சின்னையா சுவாமி மற்றும் ஸ்ரீ கள்ளச்சியம்மன் கோவில் 61ஆம் ஆண்டு திருக்கரக பெருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக. ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விருதுமடையில் நடைபெறும். இதில் பங்குவரும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கன் ஒரு பாடை கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் நாடகங்களின் நவரச நாயகன் மதிக்கு மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற திண்டுக்கல்லைச் சேர்ந்த கே செந்தமிழ் செல்வன் அவர்கள் விருதுமடையிலே வேலன் வேடன் விருத்தனாக அடித்தோம் அன்பை பிரகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காணக்குயில் கபிரசி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களா சிரிப்பு அழகி என்று சொல்லக்கூடிய கோவையை சேர்ந்த கோவாப்பழம் போல இருப்பாங்க. அவங்க சிரிச்சாவே அவளை முத்து உதுறோம். என்ன சொல்ற? ஆமா, வள்ளினா வள்ளி, இதையா வள்ளி. அழகிலையும் சரி, சரி, பேச்சிலையும் சரி, நடையிலையும் சரி, சரி, உடையிலையும் சரி. ஆமா, அருமை சகோதரி எங்களது கோயம்புத்தூரை சேர்ந்த மதிக்கு மரியாதைக்குரிய சித்ரா அவர்கள் உங்களை வள்ளியாக அடித்தோம் என்பதை பிரகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கழகத்துக்காண்டி இவருக்காண்டி கழகமா, கழகத்துக்காண்டி இவருக்காண்டி கழகமா என்று சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அன்பனா எங்களது டி.கே. அருள்மணி அவர்கள் உங்களை நாடக நடித்து உங்கள் அன்பை பிரகாத்துக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஆறுமணி கலரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேதை சொல்லக்கூடிய எங்களது பாசமிகு அன்பண்ணா வக்கனாகுண்டை சேர்ந்த வி கருப்பசாமி அவர்கள் விரும்படையிலே 6 மணி மற்றும் பெண் பாடல்கள். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன். உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, என் நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அருமையான ஒரு பாடல். பாவம் ஒரு பக்கம் பலி ஒரு பக்கம் போனது உண்மையிலே. சட்டம் ஒரு பக்கம் குற்றம் ஒரு பக்கம் ஆனது உண்மையிலே. விதி காமெடி உன் வாயில விழ வண்டியில ஏறப்பவே கும்பிடு ஓட்டிங்க.
நீ இதே எனக்கு வந்து இன்னைக்கு அமைகிறேன். பதட்டப்படாதியா அப்பா. தம்பி எந்தரா டே பிள்ளை பத்த உம்பளை மாதிரி நான் இப்போ தாண்டா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கேன். எந்தரா கோவப்படலை விடுப்பா. பெட்டி முருகேஷ். அதுக்கு அடுத்தபடியாக நான் வாரம் தான் கேட்க போகிறேன். சரி அப்புறம் என்ன கருப்புசாமி மச்சான்? அது ஒன்றும் இல்லை. என்ன கடையெல்லாம் வாங்கியிருக்கிறியா? கடனா? இவ்வளோ சோகா பாட்டு பாருங்களா, அதான் கேட்குறேன். ஆமா ஆமா. என்ன எவ்வளோ கடன் வாங்கியிருப்பியா? ஒரு 2 லட்சம். 2 லட்சம் என்னத்துக்கு? நகை ட்ரெஸ் எடுக்கவா? இல்லையா, பொண்டாட்டிக்குத. பொண்டாட்டியா? ஆமா. ஏயா பொண்டாட்டி கட்டினேன்? ஏயா என்ன பொண்டா ஏமா காமெடிக்கு பேசுற, நீ தப்பா நினச்சிக்காதம்மா. நாங்க எங்களுக்குள்ள வேற மேட்ரு. ஆமா. நானும் தான் பொண்டாட்டி கட்டினேன். எத்தனை பொண்டாட்டி கட்டின? பொண்டாட்டினாலதையா என் பொண்டாட்டி தங்கமான பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி? ஆமா நம்ம பொண்டாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்துட்டிய பேர் சொல்கிறப்ப உஷாரா இருக்க. அன்பண்ணா நம்ம வருகனை ஏற்று பாசமிகு உன் தலையெழுத்து எனக்கு விதி ஒன்னேத்து மைனா நைனா ஜோதி எங்களது பாசமிகு அன்பண்ணா மணப்பாறையை சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் கான்ட்ராக்ட் விட்டுவிட்டு இவர் கான்ட்ராக்டுக்கு வந்திருக்கிறார். எங்களது பாசத்துக்குரிய நைனா கோபிநாத் அவர்கள் மிருகம் தொலைத்த பேலா. அன்பண்ணே நம்ம வரியை ஏற்று வந்திருக்கார். அவருக்கு ஒரு பொன்னாடியை போட்டு விட்ருங்கண்ணே. அங்கே ரெண்டா இந்த வாத்தியம் தானே அங்கேயும் வச்சிருப்பேன். எனக்கு தெரியும் நீ தவளாப்பட. நைனா கோபிநாத், நைனா ஜோதி கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கறிக்கப்படுகிறார்கள். நன்றி வணக்கம். அது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் இவர் வரையும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்களே அன்பண்ணா ராமசாமி அண்ணா அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிண்ணே. அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் எங்க அண்ணன் முத்திரத்துல சொல்லி கொடுத்துட்டு போனா பாடம். என்ன இருந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. இவ்வளோ நேரம் எங்களை வச்சு இவ்வளோ தூரம் அது அன்பண்ணா ராமசாமி அவருக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணன் கருப்பசாமி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமாம் தாள அகரம் அது சொல்ல வேண்டியதில்லை, அது நம்ம மாடு. நீங்களாம் சுத்து மாடு, இது நம்ம மாடு, எப்போ வேணாலும் அவுத்து விட்டுக்கலாம். அதான் அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி. அதனை தொடர்ந்து பலவாத்திய மன்னன் ஆளுண்டு சக்கரவர்த்தி தமிழகத்தின் அவருக்குன்னு ஒரு பாணி கொண்டு வெற்றி முரசு குட்டி வரும் எங்களது பாத்திய புகழ் பெற்ற மதிமரியாக்குரிய பாசமிகு அன்பண்ணா பிகே சரி மன்னிச்சு KR ராமசாமி அவர்கள் ஆளுநரை இசைப்பார். நன்றி நன்றி வணக்கம். அதனை தொடர்ந்து ஒரு நாடகத்துக்கு அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்தபடியாக ஒரு நாடகத்துக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடிய தாளமாஸ்ரமணன் பாசமிகு அருமை என்பண்ணா எங்களது அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் தாளத்தினை இசைப்பார். மாப்பிள்ள அவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுயா. பாட்டு பாடுவார், ஒரு மிகச்சிறந்த பாடகர். ஆமா ஆமா, ஒரு குரல் வளத்தை பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். அவர் பாடுனாப்லனா அழுத குழந்தை கூட அதுல ஆமா அப்படி ஒரு குரலாடா பிச்சிருவார். பாட்டு ஒரு பாட்டு பாட சொல்லேன். இங்க வாங்க, இந்த மைக்கு வால்யூம் ஏத்துனேன். இவர் பாடக்கூடிய நல்லா அப்படி சொல்றாரு. நான் இன்ன வரைக்கும் பார்த்தல. இங்க வாங்க, பாண்ணே 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 பாடு மாப்பிள்ள. மாப்பிள்ள நல்லா இருக்கு. என்னடா தொண்டு என்ன நல்லா இருக்கியா?
என்னடா அது? பேரன்பிற்கு மரியாதைக்குரிய பெரியவர்களே, அருமை வயசுல பாட சொல்லியிருக்காரு. இப்ப பாட போறேன். டேய், உன்னை பாடம் டேய், என்னை அடிச்சே உன்னை கொண்டு வர நான் பாடுறேன். பாடியா ஓ சொல்றியா மாப்பிள்ள? அவனை சிறுவிட்டாடுறா. என்னடா பாட்டு பாரு. ஒரு டிப்ரேஷன். வேற நல்ல பாட்டா பாடியா போயா. நல்ல பாட்டு. அந்த பாட்டு பண்ணில்ல. அந்த பாட்டு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பா. ஆத்தி பப்புன்னு சாச்சிட்டியே. நீ யார் பப்புன்னு போடுவான்? என்ன அந்த பாட்டு பாடினவர் இருந்தா பாவம் செத்து பாடுறான். அதை சொல்லு. ஐயோ, தென்றல் வண்டை தேண்ட பாடன். மாப்பிள்ள அப்படியே உங்க வாய்ஸ் இருக்கு. ஆமா, அடுத்த வருஷம் எடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டல. அன்புள்ளவர்களுக்கு நன்றி. அதுக்கடுத்து ஒன்னாவது சினவைப்பு பழனி சாந்தி சின் கம்பெனி, இருப்பிடம் கடவுர் இளமானம் பூத்தானத்தம். அன்பண்ணா அவர்களுக்கு பணம் பேசாம அங்கே ஒரு இங்கே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பாசமுக அன்பண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனை தொடர்ந்து வந்துட்டேன். அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் எங்களது சிறந்த முறையில் கொட்டகை அண்ணா அமைத்து கொடுத்த அன்பண்ணா வீரபத்ரன் அன்பன் அவர்கள் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கார்கள். அமைத்துள்ள அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு விரங்கமடியில் ஒலி அணுலை அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ். விநாயகர் ஆடியோஸ் தம்பிக்கு அதே நாள் தான் எங்கே சும்மா இருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக அன்பு சிறந்த முறையில் பிடித்தான் ஒரு நாடகத்துக்கு. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுருக்கிற ஊரில் சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு பிடித்தான் ஒளியில் அமைக்க வேண்டும் என்றால் வீடியோ எடுக்கிறாரா ஃபோட்டோ எடுக்கிறாரா அங்கனக்கு காட்டிட்டு போகிறாரு. போட்டாவா நீரோட்டம் பார்க்குறாரோ அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ இந்த அந்த அங்கே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அன்பன் அவர்களுக்கு சிறந்த முறையில் விநாயகா ஆடியோஸ் ஒருமையில் இருக்கும் மேலே சாலூர் அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதனைத் தொடர்ந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பர்கள் அது விளங்கிய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நமர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு மற்றும் ஸ்ரீ அனைவரும் தொழிலாக விரைந்து நாடகத்தினை கண்டளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். இப்படிக்கு ஸ்ரீ சின்னையா கோவில் பூசாரி மற்றும் பங்காளிகள், மேலமங்கலம், கருங்காலக்குடி மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் இளைஞர் மன்றம் கிராம பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை அமைத்துள்ள அனைத்து இளைஞர் நட்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். எங்களது நாடக அமைப்பாளர் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் பேரை சொன்னேன்னா எப்படி எனக்கு நாடகம் தெரிவிங்களா? கண்டிப்பாக. அதனால் நான் உங்கள் பேரை வந்து மரியாதையை தான் சொல்லுவேன். ஆமாம், தரமாட்டேன். உனக்கு செய்வனே தான் எடுத்து நாடக அமைப்பாளரும் மதிக்க மரியாதைக்குரிய எங்களது மதுரையைச் சேர்ந்த ராஜ நடிகருமான எம்எஸ் சுதாகரன் அவர்கள் முறையிலே இந்நாடகத்தை அமைத்துள்ளார். அவரிடம் வே நாடகம் மட்டுமல்ல, இது போன்ற சத்யான் சௌத்ரி, பவளக்கொடி, அர்ச்சந்திர மயனகண்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் என சொல்லக்கூடிய எந்த ஒரு வள்ளி திருமணம் எந்த ஒரு நாடகத்தினை கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடித்திருவார். அதனைத் தொடர்ந்து எங்களை எல்லாம் இந்த பகுதிக்கு அழைத்து வந்த பழனி அண்ணா அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இங்கே நம்ம பேர் செல்லுபடி ஆகாதுப்பா. ஆமாம், அன்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடில் அழகி சுறுசுறுப்பா அதுக்கு மாதிரி தான் சுறுசுறுப்பா இருக்கணும். ஆனால் மாலுமே சம்பளத்துக்காண்டி இன்னைக்கு வந்தேனா அப்புறம் இந்த பிள்ளைய சந்திக்கிறதே குடுப்பனையா இருக்குது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எத்தனை நாளைக்கு தான் நானும் யூடியூப்லயே பாக்குறது. இன்னைக்கு இந்த ஊர் பொதுமக்கள் நமக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆமா, இன்னைக்கு இந்த பிள்ளையா நானா சரி அப்படின்னு பார்க்க மாட்டேன். சரி, அவங்க தொழில் அவங்க செஞ்சுட்டு போக முடியாது. அதுதான் மனசுக்கு தந்த போடு மாப்பிள்ள சொல்லியா. அருமை சகோதரி, பாசமிகு யூடியூப் சேனல் புகழ்பெற்ற சினிமா உலகின் ஒரு நயன்தாரா என்றால் நாடக உலகின் ஒரு குட்டி நயன்தாரா எங்களது மறுபடியும் எங்கள் பேர் என்ன சினேகாவின் சிரிப்பலகின்னு சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த பிரகதீஸ்வரி விரும்புகளிலே டான்ஸ்லாம் நடித்தோம் அன்பை பிரகாத் கொண்டிருக்கின்றார். பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி பல பல நீ தொழிக்கிறே பவள கண்ணாடி பக்குவமா முன்னாடி அழகி அழகி உன மனைவி ஆகணும் கனவுல கைய பிடிக்கணும் கண்ணத்தில உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி ஏன் கொட்டாம்பூச்சிடி. அன்பு சகோதரி அவங்களுக்கு அருமையான ஒரு பாடல்
அன்பன் அவர்களுக்கு நன்றி. கருப்பசாமி உங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சிரிச்ச முகத்தோட இருக்க பத்தியா, அதே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன் சின்ன சிறுவன் நடித்துக் கொண்டிருப்பது புத்தானத்தைச் சேர்ந்த SP சரத்குமார் பப்புனாகும் மற்ற பல இடங்கள் அடிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நான் தவறாக பேசியிருந்தாலும் தாங்கள் குழந்தைகளை எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதுபோல் என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து விடிகிற பிறகு எங்களுக்கு நல்லாசை வழங்குமாறு உங்கள் இருபாதம் தொட்டு எங்கள் கதைப்பணியை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு பாட்டு எனக்காக. ஆமா சரி பாடுங்க. உங்களுக்காண்டி ஸ்பெஷல் எடுத்து வச்சிருக்கேன். பாடுங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நீர்மாலை கிளம்பிட்டா பாரு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு ஜென்மமென ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே நக்கி மகனே இங்கு வந்து ஏன் பிறந்தாய். நான் செத்து போயிட்டேன் உனக்கு அவளை சொட்ட நங்கு விட்டு எப்ப இது என்னப்பா நக்கிமைய நான் காரணம் இல்லாம சொல்லுவேனா? ஏன் சொல்லுங்க. அண்ணன் ராமசாமி என்ன சொல்லுவார்? என்ன யாராச்சும் ஒருத்தன் சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்லையா? குழந்தையே இல்ல. போகாத கோயில் இல்ல. ஆமையா. ஏறாத மலை இல்ல. ஆமையா. மலையா ஏறி கடைசியில பழனி மலையில போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்த என்ன ஃபேமஸ்? சித்தநாதன் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தை வாங்கி நக்கி பிறந்தனால நீங்க நக்கி மையன். அப்ப கடிச்சு பிறந்தது கல்கண்டை வாங்கி கடிக்கு மையன். சரி குடிச்சு பிறந்திருந்தா குடிக்கு மையன். அப்ப இதுக்கு மேல வேற சொன்னாலும் சொல்லுவேன் நீ. அதுக்கடுத்தபடியாக அன்பன் அவர்களுக்கு எனக்காக பாட்டு பாடினீங்க. அதனை தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு நாங்கள் வந்த நடிகர் சிறுபிள்ளை தவறுகள் செய்திருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து எங்களுக்கு விடிகிற வரைக்கும் நல்லாசை வழங்குமாறு உங்கள் இருபதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா 5 பேரிலும் ஒரே மாதிரியா இருக்குது அது கிடையாது. ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு பிரச்சனை வரத்தான் செய்கிறது. எல்லாத்தையும் சமாளித்து நம்ம நாடகத்தை கொண்டு போகிறது பெரிய விஷயம். அன்பு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு கோபிநாதன் அவர்களுக்கும் கருப்பசாமி எல்லா சக நடிகர்களுக்கும் பிரமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு இங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பண்ணா வைகை மீடியா அன்பண்ணா அவர்களுக்கும் பிரமாத நன்றி. கொஞ்சம் நீ கொஞ்சம் சரிண்ணே, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக. ஓகே, இது அழகாக இருக்குண்ணே. அன்பண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். வணக்கம். ஒரு கீர்த்தம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து ஹலோ சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு வண்ண வண்ண கண்ணுகளின் காதல் பூத்தாடு. சின்ன சின்ன கண்ணும் ரெண்டும் என்னை பந்தாடு வண்ண வண்ண கண்ணுகளின் காதல் முத்தாடு. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வந்தா அழகே அருகே வரலாமா அட வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் கூந்தல் தண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து பச்சரிசி புன்னருகின் முத்து சிந்தாதோ பக்க வந்த தொட்டவுடன் மின்னல் விடாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மலரோடு தென்றல் வந்து மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு
மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து. அதனால பிள்ளைய வெளியே விட்டுறணும். ஏன்னா நிறைய பேசலாம்ட்டு வந்தேன். ஏன்னா ஏன் மச்சான் சொல்லுங்க. நிறைய பேசலாம்னு வந்தேன். சரி. ஏன்னா காலத்தின் நேரத்தையும் அனுசரிக்கணும். கண்டிப்பா. சூழ்நிலையை அனுசரிக்கணும். வர விட்டு பேசுவோம்யா. பிள்ளையா? ஆமா மாமா மல்வே இந்த பிள்ளைய நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா. ஏன்? ஏன்னா அவ்வளவு அழகியா அடடடட. உள்ள உட்காந்து பவுடர் போட முடியல என்னால. ஏன்? ஏன் ஆத்தி பிள்ளைக்கா? ஆமா. இந்த பிள்ளைக்கு 10 கோடி இன்சூரன்ஸ் பண்ணலாமியா? ஆ. அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு சுண்டி விட்டா என்ன வரும்? ரத்தம் வரும். நான் அப்படி தவறா பேச மாட்டேன் மச்சான். சரி சரி. அதனால பிள்ளைய வெளியே விட்டுருமா? ஆமா. வா வா பாத்தியாரே வா வஞ்சி கோடி ஓ இஷ்டப்படி பிள்ளைக்காக என்ன கட்டி பூடி அடி அடியாச்சு